அன்பிற்கினே அக்குநித்தி டிவி நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். மனநோய் வருவதற்கான காரணங்கள் என்ன, அதன் படிநிலைகள் என்ன, அதற்கான அறிகுறிகள் என்ன? அந்த அறிகுறிகளை நாம் ஆரம்ப நிலையிலேயே கண்டு அதை சரி செய்வதற்கான முறையான சிகிச்சை செய்துவிட்டால் நாம் ஒரு நிரந்தர மனநோயாளியாக மாற வேண்டிய ஒரு நிலை ஏற்படாது. மனநோயினா என்ன, மனநோய் வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத அறிமுக வீடியோவிலே நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடியது அக்குபஞ்சர் முறைப்படி மனநோய் என்பது 5 வகைப்படும். ஒன்று, பஞ்சபூதங்களோடு இணைந்த நிலம்பூதம் சார்ந்த மனநோய்கள், காற்றுபூதம் சார்ந்த மனநோய்கள், நீர்பூதம் சார்ந்த மனநோய்கள், மரம்பூதம் அல்லது ஆகாயபூதம் சார்ந்த மனநோய்கள், நெருப்பு பூதம் சார்ந்த மனநோய்கள். இப்படி 5 பஞ்சபூதங்கள் சார்ந்த மனநோய்கள் நமக்கு ஏற்படும். இதில் மனநோய் இன்றைக்கி மருத்துவ ரீதியாக 2 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று சைக்கோசிஸ், இன்னொன்று நியூரோசிஸ். இந்த சைக்கோசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக அதை கட்டுப்படுத்தி கொண்டு வர முடியும். ஆனால் நியூரோசிஸ் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டம். இப்போ இந்த சைக்கோசிஸ் என்று சொல்லக்கூடிய உளவியலாக மனதில் ஏற்படக்கூடிய ஒரு மாறுதல், மன அழுத்தம், மன இறுக்கம், மன வேதனை, மன கஷ்டம், மனப்புழுக்கம், மனக்குழப்பம், மனப்பிதற்றல், மனதில் ஏற்படக்கூடிய இனம் புரியாத வெறி, ஆக்ரோஷம், பதஷ்டம், படபடப்பு, ஆவேசம், அளவுக்கு அதிகமான கோபம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய இந்த மனம் சஞ்சலப்படும்போது, மனமானது ஒரு உணர்வை ஜீரணிக்க முடியாமல் அது நோய்வாய்ப்படும்போது, பலகீனமாகும்போது தான் அது நோய்வாய்ப்படும். அப்படி என்றால் அந்த பலகீனத்தின் போது வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறிகள் என்ன, அந்த அறிகுறிகள் எந்த பூதம் சார்ந்தது என்பதை புரிந்து கொண்டால் அந்த பூதம் சார்ந்த அக்குபஞ்சர் முறைப்படி அந்த உறுப்புகளை, அந்த உறுப்புக்குரிய சக்தி ஓட்ட பாதையை சமநிலைப்படுத்திவிட்டால் அந்த பூதம் சார்ந்த, அந்த ஆர்கான் சார்ந்த மனநோய் 5இல் வளையாதது 50இல் வளையாது என்பதற்கிணங்க ஆரம்பத்திலேயே அதை கிள்ளி எறிந்து விடலாம். மிக 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 எளிமையானது. சின்ன சின்ன அறிகுறிகள், அவருடைய கேரக்டரே அப்படி தான் அப்படியெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். கிடையவே கிடையாது. இயல்பான கேரக்டர் அல்ல. உடம்பு உறுப்புகளில் ஏற்படக்கூடிய, உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய சில இயக்க தடுமாற்றங்கள் அவருக்கு மன பலகீனத்தை ஏற்படுத்தி அது மனதில் சில மாற்றத்தை ஏற்படுத்தும் போது மனநோய்க்கான அறிகுறிகளாக வெளிப்படும். அந்த அறிகுறிகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு நிரந்தர மனநோயாக மாறும். புரியுது இல்லையா? இப்போ மனநோய் வரும் முன் காப்போம் என்றால் இந்த அறிகுறிகளை புரிந்து கொண்டு அவருக்கு இந்த உறுப்பு சார்ந்த பலகீனம் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் அதற்கான முறையான சிகிச்சை செய்துவிட்டு அந்த உறுப்பை இயல்பு நிலையில் இயங்க வைத்தால் அந்த அறிகுறிகளும் களையப்படும். அதனால் ஏற்படுற மனநோயும் நிரந்தரமாக வராது. எவ்வளோ அற்புதம் இல்லையா? அப்படி மனநோய் வராமல் தடுக்கக்கூடிய வாழ்வியல் பொக்கிஷங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வீடியோ தான் இது. இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடியது நிலம்பூதம் என்று சொல்லக்கூடிய அக்குபஞ்சர் முறைப்படி. நிலம்பூதம் என்பது ஸ்டொமக் அண்டு ஸ்ப்ளீன், இரைப்பை மற்றும் மண்ணீரல். எப்படி மண்ணில் போடக்கூடிய விதைகளை அது ஒரு செடியாக, கொடியாக, மரமாக வந்து அதிக மகசூல் தருகிறதோ, நாம் வயிறு மண்ணீரலில் ஒரு விவசாயத்துக்கு இணையாக நாம் உண்ணக்கூடிய உணவும் நீரும் அது அதிகமான கலோரிஸாக மாறி நமக்கான ஊட்டச்சத்தாக, உயிர் சத்தாக மாறுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலம்பூதம் சார்ந்த அந்த ஸ்டொமக் அண்டு ஸ்ப்ளீன் உறுப்பு இயக்க தடுமாற்றம் ஏற்படும் போது மனதில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும், அது பிற்காலத்தில் எவ்வாறு மனநோயாக மாறும்? அறிகுறிகளை முதல்ல தெரிஞ்சுக்கலாமா? நல்லது. ஒன்று, தேவையற்ற எண்ணங்கள், ஒரே மாதிரியான சிந்தனைகள் நம்மளை மீறி அடிக்கடி நம் மனதில் தோன்றி நம்மை அலக்களிக்கும். தேவையற்ற சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள்னே வச்சுக்கலாம். அப்படி நினைக்க வேண்டியதில்லை. ஆனால் அது ஏன் தான் எனக்கு இப்படி தோணுதுன்னே தெரியலை.
தேவையற்ற கெட்ட சிந்தனைகள் அல்லது திரும்ப திரும்ப ஒரே சிந்தனைகள், அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்குது. டெய்லி எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசுகிறது, அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன் இதை மறக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியலை, அதே சிந்தனையாகவே எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது, என்னால் அதை அழிக்கவே முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே மாதிரியான சிந்தனையோ அது அடிக்கடி நம் மனதில் தோன்றி நம்மளை அலக்களிக்கும். இது ஒரு விதமான மனபலகீனம், மனநோய்க்கான அறிகுறி. இது நிலம்பூதம், ஸ்டொமக் அண்டு ஸ்ப்ளீன். ரெண்டாவது அறிகுறி, அதிகமாக பசி வந்து சாப்பிட உட்காரும்போது உறவினர்கள் ஒருவர் இறந்து விட்டதாக ஒரு செய்தி கேட்குறோம்னா அந்த அதிர்ச்சியிலேயே பசி காணாமல் போயிடும். போமா போகாதா? அப்போ கவலைப்படக்கூடிய ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு நாம் மனதுக்குள் ஊடுருவினால் அது இரைப்பை மண்ணீரலை பலகீனப்படுத்தி அதனுடைய இயல்பான இயக்கத்தில் உருவான பசி காணாமல் போய்விடும். அப்போ புற விஷயங்களின் மூலமாக மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும்போது உடல் உறுப்புகளின் இயக்கத்தில் ஒரு மாறுதல் ஏற்படுது. இதே அளவுக்கு அதிகமாக பசி வந்தால் பத்தும் பறந்து போகுங்கிற மாதிரி சிலருக்கு பசியில் கண்ணு மூணு தெரியாமல், யார் விட்டு என்னன்னே தெரியாமல் சாப்பிட்டு முடிச்சுட்டு, ஐயோ இது உங்கள் சாப்பாடாக நான் தெரியாமல், பசியில் தெரியலை என்னோட தான் நினச்சி நான் சாப்பிட்டேன் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ உறுப்புகளினுடைய இயக்கத்திற்கும் மனதினுடைய சிந்தனை செயல்பாட்டுக்கும் ஒரு இணைப்பு இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது மூன்றாவது, இந்த ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன் பலகீனமான இவர்களுக்கு ஒரு சிறிய நிகழ்வுகளும் மிக ஆழமாக மனதில் பதிந்து அதையே திரும்ப 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 சொல்லி காட்டுவார்கள். இந்த ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன் பலகீனமானவங்க ஒரு விஷயத்தை பார்த்துட்டாலோ ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டாலோ அதை திரும்ப திரும்ப ஆழமாக பதிஞ்சு அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது நேற்று நடந்ததாக இருக்கலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கலாம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது கூட இருக்கலாம். ஆனால் அதை அடிக்கடி சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு ஆழ் மனதில் ஒரு விஷயம் ஆழமாக போய் பதிந்து விடும். அடுத்தது நான்காவது, உணவு பதார்த்தங்களை பார்த்தவுடன் அல்லது யாராவது சாப்பிடுவதை பார்த்ததும் பசி இவர்களுக்கும் சாப்பிட தோணும். அவர்கள் ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன் பலகீனமானவர்கள் என்று அர்த்தம். கொஞ்சம் முன்னாடி தான் நம்மகிட்ட சொல்லுவேன், சாப்பிட்றியா, பசியே இல்லைப்பா வேண்டாப்பா அப்படிம்பாரு. அவர் சாப்பிட்றத பார்த்தவொடனே, நீ சாப்பிட்றத பார்த்தோன்னே எனக்கு பசி வந்துருச்சு அப்படிம்பாரு. அல்லது பசியில் அப்புறமா சாப்பிட்டுக்கணும் அப்படின்னு போயிட்டுருப்பார். ஒரு இடத்துல சமைக்கிறத அல்லது ஒரு பஜ்ஜி போடுறத அப்படி பார்த்த உடனே பஜ்ஜி சாப்பிடணும் வண்டி தானாக திரும்பி போய் நின்றோம். ஒரு உணவு பதார்த்தத்தை பார்த்தவுடன் அல்லது அதன் வாசனையை நுகர்ந்தவுடன் பசி வர ஆரம்பிக்கும். புரியுது இல்லையா? அல்லது ஒருத்தர் சாப்பிட்றத பார்த்தோன்னே இவருக்கும் சாப்பிடணும் போல தோணும். அது ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீனோட பலகீனம். அடுத்தது, உணவகத்தில் சாப்பிடும்போது, ஹோட்டலில் எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது ஆசையில் நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லி இது வேணும் அது வேணும்னு வாங்கி வச்சுருவாங்க ஆர்டர் பண்ணி. அளவுக்கு அதிகமாக ஆர்டர் கொடுத்து உணவை வரவழைத்து சாப்பிட முடியாமல், நான் நல்லா சாப்பிட்றலான்னு நினச்சேன், நல்லா பசிச்சிச்சு, ஆனால் இப்போ கொஞ்சம் சாப்பிட்டோன்னே போதும்னு தோணுச்சு, வேணான்னு தோணுது. யார் இப்படி செய்கிறார்களோ அவர்களுக்கு இரைப்பை மண்ணீரல் பலகீனமாக இருக்கிறது. இது பிற்காலத்தில் மனம் நோய் வருவதற்கு, மன பலகீனம் ஏற்படுவதற்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் உண்டு. அதற்கடுத்து, எப்போதும் இவர்கள் விதவிதமாக சாப்பாட்டை பற்றியே பேசுவார்கள். அடுத்தது, நல்லா சாப்பிடணும், அதுவும் வித்தியாசமாக சாப்பிடணும் அப்படின்னு விரும்புவாங்க. இவங்களை கேட்டால் தான் தெரியும். ஆனால் இந்த ஊருக்கு போகிறேன், அந்த ஊருக்கு போறியா, அங்கே பசங்களில் ஒரு ஹோட்டல் இருக்குது இந்த பேரில், அங்கே மட்டும் தான் சாப்பாடு நல்லாயிருக்கும், போனால் அங்கே சாப்பிடு, வேறு எங்கேயும் சாப்பிட்றாத அப்படி. ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு விசேஷமாக என்ன சாப்பாடு போட போகிறீங்க அப்படின்னு யார் கேட்பாருன்னா இவர் தான் கேட்பார். உணவை பற்றியான ஒரு பேச்சு, அது தொடர்பான ஒரு ஈடுபாடு அதிகமாக இருக்கும், இயல்புக்கு மீறி இருக்கும். அடுத்தது, ஒரு நேரத்தில் அளவுக்கு அதிகமாக சாப்பாட்டு பிரியராகவே சாப்பிட்டு அதனால் ஸ்டொமக் அண்டு ஸ்ப்ளீன்கிற உறுப்புகள் பலகீனமாகி இப்போ அது சார்ந்த நோய், ஒரு ஏப்பமோ அல்லது தொடர் ஏப்பம், தொடர் வாந்தி, எது சாப்பிட்டாலும் வாந்தி வருது, எது சாப்பிட்டாலும் ஏப்பம் வருது, எது சாப்பிட்டாலும் எது கரிக்குது, நெஞ்சு கரிக்குது அப்படின்னு அல்சர் எதுவுமே சாப்பிட முடியாமல் ஆயிடும்.
எது சாப்பிட்டாலும் தொண்டையெல்லாம் எரியுது, நெஞ்செல்லாம் எரியுது, சாப்பிடவே முடியலை அப்படின்னு ஒரு நோயாக மாறிய பிறகு எதுவுமே சாப்பிட முடியாத நிலை ஏற்படும் போது மனசு ரொம்ப பலகீனமாகி இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பாடே சாப்பிட முடியலை, நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், செத்து போகலாமான்னு வருது. மனுஷன் நிம்மதியாக ஒரு வேளை சாப்பிட முடியலை, எது சாப்பிட்டாலும் சிரிக்க மாட்டேங்குது. ஒரு சாப்பிடாததுக்கு செத்து போகணும் போல் தற்கொலை உணர்வுகள்லாம் வருது அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அந்தளவுக்கு ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன் பலகீனம் அவருக்கு நிலம்பூதம் சார்ந்த ஒரு பாதிப்பு. அது உடல் சார்ந்த பாதிப்பாக இருந்து மனநிலை சார்ந்த பாதிப்பாக மாறுகிறது. புரியுது இல்லையா? அடுத்தது, எந்த கவலையையும் ஜீரணிக்க முடியாமல் சதா எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பது தான் இவங்களுக்கு சுபாவம். உங்களால் இயல்பாக இருக்க முடியாது. அவங்கள்ட்ட தப்பி தவறி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், நான் என்னத்தை நல்லா இருந்து அதை ஏன் கேட்குறிய என் கதையை அப்படின்னு ஆரம்பித்து அவ்வளோதான் மாட்டிக்கிட்டோம். அந்த மாதிரியான ஒரு சுபாவம். அடுத்து, இந்த கவலை பலகீனம் அதிகமாகி தேவையற்ற கவலைகள் அதிகமானதின் காரணமாக சந்தேகங்கள் அதிகமாகிடும். உட்காந்து கவலைப்பட்டு யோசிச்சு, இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்தால் என்ன செய்கிறது, அப்படி நடந்தால் என்ன செய்கிறது என்று இப்படி கவலைப்பட்டு ஒருவேளை நடந்துருமோ அப்படின்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சந்தேகப்பட்டு எங்கே போனீங்க, எங்கே வந்தீங்க, என்ன செஞ்சீங்க இப்படின்னு 1008 கேள்வி கேட்டு அவங்களும் டென்ஷன் ஆகி வர்றவங்களையும் டென்ஷன் ஆக்கிடுவாங்க. அடுத்தது, இதை விட இன்னொரு கொடுமை இது. இந்த தேவையற்ற கவலையும் பயமும் அதிகமாகி சந்தேகமாக மாறின பிறகு தான் செஞ்ச வேலையில் திருப்தி இருக்காது. ஒரு வீடை எங்கேயாவது பயணம் செய்யும்போது ஒரு வீடை பூட்டினா கூட கொஞ்சம் தூரம் போனவுடனே சரியாக பூட்டுனேன்னா இல்லைன்னு தெரியலையே, ஒரு சந்தேகமாக இருக்குது, வாங்க போய் பார்த்துருவோம்னு திரும்பி வந்து இழுத்து பார்ப்பாங்க, நான் ஒழுங்காக பூட்டினேன்னா இல்லையான்னு. ஒரு வீடை பூட்டினது, நான் கேஸ் ஆஃப் பண்ணேன்னா இல்லையான்னு தெரியலையேங்க அப்படின்னு உன்னோட பெரிய தலைவலியாக இருக்குது. சந்தேகம் வரும். செஞ்ச செயலை சரியாக செய்தோமா என்ற சந்தேகம் வரும். இந்த சந்தேகம் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, செஞ்ச வேலையை சரியாக செஞ்சோமா அப்படின்னு சந்தேகம் வந்து கவலை வந்து தனக்குள் ரொம்ப பலகீனம் இன்னும் அதிகமாகும். மனவேதனை, கவலை இன்னும் அதிகமாகும். புரியுது இல்லையா? இதை தாண்டி இளம் வயதில் குழந்தை பருவத்திலேயே இந்த ஜீரண கோளாறு, ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன் பலகீனமான குழந்தைகள் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எந்த குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், சாக்லேட் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னால் உடனே சிரிச்சிருது, உடனே என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன்னு தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளுது. அப்படின்னா ஒரு உணவு பதார்த்தம் உனக்கு பிடிச்சது நான் வாங்கி தர்றேன்னு சொன்னால் அது உடனே காம்ப்ரமைஸ் ஆகுது, எது சமாதானம் ஆகிடுது அப்படின்னா அதுக்கு ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன் பாதிப்பு என்று அர்த்தம். நீங்கள் என்ன கொடுத்தாலும் தூக்கி எறிஞ்சிடும் அப்படின்னா அது ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன் கிடையாது. அதில் முக்கியமாக அதுக்கு பிடிச்ச உணவு பதார்த்தம் என்றால் உடனே ஆசை வந்து அதில் இன்வால்வ் ஆகுதுன்னா ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன். இது குழந்தைகள் மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கே நிறைய பேருக்கு இப்படி இருக்கும். ஒன்றும் இல்லை, மாப்பிள்ளைக்கு பிரியாணி தான் பிடிக்கும், பிரியாணி வச்சு கரெக்ட் பண்ணிடுவோம். எத்தனை பேர் சொல்கிறாங்க இல்லையா? அவருக்கு ஃபுல்லாக சாப்பாடு இல்லை, கவனிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுருவார். அவருக்கு ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுத்தாலே எல்லா வேலையும் செய்வார். இவங்கெல்லாம் ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன் பலகீனம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ ஒரு இயல்பு நிலையை மீறும்போது நம்மளுடைய சுபாவங்கள், நம்மளுடைய கேரக்டர் இயல்பு நிலை விட்டு மீறும்போது அது நோயினுடைய அறிகுறியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது சாதாரணமான உடல் சார்ந்த ஒரு பலகீனம் மட்டுமல்ல, அந்த உறுப்பு சார்ந்த மனநோயாக மாறும். மனதிற்கும் உடல் உறுப்புகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. மனதில் ஏற்படுற பலகீனம் உடல் உறுப்புகளின் இயக்கத்தை பாதிக்கும், அது உறுப்பு சார்ந்த நோய்களை உருவாக்கும். அல்லது உறுப்புகளினுடைய இயக்கத்தின் குறைபாடு அது மனதில் பலகீனத்தை ஏற்படுத்தி மனநோயை உருவாக்கும். அப்போ ஒருவருக்கு நோய் என்பது மன பலகீனத்தின் காரணமாக உடல் சார்ந்த நோய்களோ அல்லது உடல் பலகீனத்தின் காரணமாக மனம் சார்ந்த மனநோய்களோ வர வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த 5 பூதம் சார்ந்த உறுப்புகளுடைய இயக்கத்தை நாம் முறைப்படுத்தி விட்டால் உறுப்பு சார்ந்த மனநோய்களும் வராது. அந்த மனநிலை மாற்றத்தினால் உறுப்புகள் நோய்வாய்ப்படாது. உடல் உறுப்புகளுடைய இயக்கத்திற்கும் மனதின் உணர்ச்சி வயத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. இதை சென்ற வீடியோவிலே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இது நிலம்பூதம் சார்ந்த ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன் ஜீரண உறுப்புகள் பலகீனம் ஏற்படும் போது என்ன மாதிரியான
குணாதிசயங்கள் வெளிப்படும். அந்த குணாதிசயங்கள் தான் பிற்காலத்தில் மனநோய் வருவதற்கான அறிகுறி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு ஆரம்பத்திலேயே அக்குபஞ்சர் முறைப்படி அந்த ஸ்டொமக் அண்ட் ஸ்ப்ளீன் உறுப்பு நாடியை மிக சீராக இயங்க வைத்து விட்டால் பிற்காலத்தில் இந்த உறுப்பு சார்ந்த மனநோய் வராது. எவ்வளோ அற்புதம்! அடுத்த வீடியோவில் காற்றுப்பூதம் சார்ந்த நோய்க்குறிகள், மனநோய்க்குறிகள் என்னென்ன வரும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.